அடுத்ததாக அதிமுக சார். அப்ப அதிமுக தமிழ்நாட்டுல 6 முறை ஆட்சி செய்திருக்கிறீங்க. நம்முடைய திருவண்ணாமலை இல்ல அமைதி 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 பிளீஸ் பிளீஸ். அதிமுக திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு செய்த நன்மை என்ன நீங்கள் பட்டியலிடலாம்? அருள் திரு அண்ணாமலையாரை வணங்கி இந்த அருமையான தேர்தல் களத்தை மக்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிற நியூஸ் தமிழ் 24/7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் அதனுடைய வந்திருக்கிற அந்த குரூ மெம்பருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னோடு மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதர சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியினுடைய தோழருக்கும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து, நான் வந்தவாசி கோர்ட்லேருந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பல்வேறு வழக்குகளை என்னுடைய தனிப்பட்ட கட்சிக்காரர்களுக்காகவும் நான் சார்ந்திருக்கிற இயக்கத்திற்காகவும் பல்வேறு வழக்குகளை நடத்தியிருக்கிறேன். ஆனால் நான் சார்ந்திருக்கிற இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தோழர்களோடு நான் இந்த இடத்தை பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் வந்திருக்கிற அனைத்து விருந்தினருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பிற்குரியவர்களே, பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும், பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் இருக்கும். அந்தந்த கருத்தில் இருக்கக்கூடிய பரிமாற்றங்களுக்கு மேடையில் இருக்கக்கூடிய விருந்தினர்கள் நாங்கள் அதற்கான பதிலை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். கீழே வந்திருக்கிற விருந்தினர்கள் இதை உற்று நோக்கி கவனித்து உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் பரிந்து கொள்ள வேண்டுமே தவிர உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து உணர்ச்சி வசப்படக்கூடிய இடம் இது அல்ல என்பதை உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்து பரிமாற்றத்திற்கான இடமாகத்தான் நீங்கள் இதை பார்க்க வேண்டும். எஸ், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற இந்த 8 தொகுதிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக நான் சார்ந்திருக்கிற, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஆரணி தொகுதியிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஆரணி தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரணியை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் கோட்டமும் கல்வி மாவட்டமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. புதிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கிறோம். ஏரிகளில் குடிமராமத்து பணிகளை செய்து கமண்டல நாகநதி செய்யாறு படுகையாற்றில் 5 தடுப்பணைகளை கட்டியிருக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சியில் நகராட்சி பகுதிகளில் மட்டும் 47 கோடி ரூபாய்க்கு தார் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோட்டை மைதானத்தில் 800 மீட்டருக்கு நடைபயிற்சி தளம் அமைத்து கொடுத்திருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நண்பர் இருக்கிற நம்முடைய செங்கம் தொகுதியில, அவர் தொகுதிக்கு நீங்க நிறைய பண்ணிருக்கேன்னு சொல்றீங்களா? ஆமா, அது அவருக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? செங்கத்தில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் செங்கத்தில் 12 கோடி மதிப்பில் நீதிமன்ற புதிய கட்டிடம், போக்குவரத்து பணிமனை கட்டப்பட்டிருக்கிறது. தண்டராம்பட்டு ஒன்றியத்தில் எடத்தனூர் பகுதியில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பால பணிகளை செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்நாட்டு புதூரில் தோட்டக்கலை துறை சார்பில் தோட்டக்கலை நாற்றாங்கால் பண்ணை சுமார் 4 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொகுதியின் முக்கிய குறைகள்: செங்கம் தொகுதியில் நீர் வர ஆதார கால்வாய் தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், காய்கறி பூ மற்றும் வாழை போன்றவைகளை பாதுகாக்க வேண்டும்,